ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறதுனே நம்மளுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். என்றைக்காவது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கிராமத்து சமையல் ஹெல்த்தியான உணவாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் பச்சைப்புளி தான் செய்ய போகிறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, அதனால இது நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இது 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னே இருந்தே நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சாப்பிட்டது தான். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாக ஒரு சாதம் சுட சுட வடிச்சுக்கோங்க. இதில் மாங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் சாம்பார் வெங்காயம் 2, தேங்காய் சில் 2 போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம ஹைலைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன், பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் சில் வச்சுருக்கேன். இதில் முக்கியமான ஒரு மெம்பர் சேர்ந்துருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லைங்க, இந்த மாங்காய்க்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த பிஞ்சு விதை, அந்த விதை தான் இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இதை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் நம்ம தான் அதை தூக்கி போட்டுடுறோம். மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை உடச்சி அதுக்குள்ளே இருக்க அந்த பருப்பை எடுத்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்குவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் மாதத்தில் ஒரு நாள் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாங்கொட்டை பவுடர் இருக்கு இல்லையா, அதை தேனில் குழச்சி நாக்கில் வச்சு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்து அதில் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் கொட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் இதையும் சேர்த்து நம்ம துவையல் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த டிப்ஸு, இந்த வீட்டு குறிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சவங்களுக்கு நான் போடலை, தெரியாமல் இருப்பாங்க இல்லையா நியூ கப்பிள்ஸ் எல்லாம், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் இதெல்லாம் தெரியாதா, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது தெரியாதவங்களுக்காக. தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. நான் இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது கூட நம்ம நம்ம நாக்குக்கு அப்படின்னு சுவை கொட்டுறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்க்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குல்ல. இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.